அன்புடைய அனைவருக்கும் வணக்கம். ஐயா தந்தை பெரியார் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களால் கட்டி காப்பாற்றி போற்றி பாதுகாக்கப்படும் அன்னை மணியம்மையார் புகழ் அரங்கில் எனது நூல்கள் வெளியிடப்படுவதில் பெருமை அடைகிறேன். இந்த நூல்கள் வெளியீட்டு விழா நிகழ்வில் கலந்து கொண்டு தலைமையேற்று நூல்களை வெளியிட்ட மாண்புமிகு அருள்மொழி வழக்கறிஞர் அவர்களை மனமாற பாராட்டி வரவேற்கிறேன். புதுமை இலக்கிய தன்றலால் தாளாட்டி பாராட்டிட எனது நூல்களுக்காக வரவேற்புரை வழங்கிய மாண்புமிகு வை கலையரசன் செயலாளர் அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பூநூல் எனும் புதினத்தை ஆய்ந்து அரிய பல கருத்துகள் வழங்கி பாராட்டிய புதுமை இலக்கியத்தன்ற தலைவர் மாண்புமிகு செல்வம் மீனாட்சி சுந்தரம் அவர்களை போற்றி வணங்குகிறேன். திரைக்கணிகள் எனும் திரைக்கான கதைகள் 20 அடங்கிய தொகுப்பு 1 மற்றும் தொகுப்பு 2 ஆகிய நூல்களுடன் பூநூல் புதினம், இந்திய தாய் குறுநாவல் ஆகியவற்றையும் வெளியிட்டு சிறப்புரை ஆற்றிய மாண்புமிகு அருள்மிகு வழக்கறிஞர் அவர்களை வணங்கி மனமாற போற்றுகிறேன். இந்திய தாய் குறுநாவலை ஆராய்ந்து அரிய கருத்துரைகள் வழங்கிய மாண்புமிகு உடுமலை வடிவேல் அவர்களுக்கு எனது உளங்கணிந்த நன்றியையும் பாராட்டுக்கும் உரித்தாகும். நூல்களை பெற்றுக்கொண்டு சிறப்பு செய்து பாராட்டிய மாண்புமிகு இசை இன்பன், மாண்புமிகு உடுமலை வடிவேல் ஆகியோரை நன்றியுடன் பாராட்டி மகிழ்கிறேன். நூல்களை வெளியிடுவதற்கு ஆரம்பம் முதலே அரிய ஆலோசனைகள் கூறி எனக்கு ஊக்கமளித்ததுடன் பாராட்டுரைகளையும் வழங்கிய மாண்புமிகு பிரின்ஸ் NRS பெரியார் அவர்களையும் ஊடகவியலாளர் மாண்புமிகு வடிவேல் அவர்களையும் போற்றி வாழ்த்துகிறேன். நூல்கள் உருவாகவும் வெளியிடவும் பேருதவியில் புரிந்து வரும் பாசமிகு நந்தன் திரைப்பட இயக்குனர் மற்றும் எனது இளைய மகள் மாண்புமிகு தேன்மொழி இளைய மகன் அன்புராஜா ஆகியவர்களையும் எனக்கு ஊக்கமளித்து உற்சாகமூட்டிய மருமகன் மாண்புமிகு கோபாலகிருஷ்ணன், அவரது இணையர் எனது மூத்த மகள் மாண்புமிகு தமிழ்ச்செல்வி, இணைப்பதிவாளர் கூட்டுறவு அவர்களையும், எனது பேரப்பிள்ளைகள் இளந்தெழில், எழில்நிலவன் மற்றும் தமிழிசை, தமிழ்நிலா ஆகியவர்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். மறைந்த எனது இணையர் மாண்புமிகு பொன்னி அவர்கள் இருந்தபோது இந்த நூல்களை எழுதிட உந்து சக்தியாக விளங்கினார். அன்னார் உயிரோடு இருந்திருந்தால் இந்த விழாவை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார். அவரது மறைவு எங்களுக்கு மாபெரும் இழப்பாக இருந்தாலும் அவரது நினைவை போற்றி தொடர்ந்து நூல்களை எழுதிட உறுதி கொண்டுள்ளேன். இந்த நூல்களில் திரைக்கணிகள், தொகுப்பு நூல்கள் எனக்கிருந்த சினிமா தொடர்புகள் மற்றும் அனுபவங்களின் விளைவுகளை இவற்றில் பூநூல் புதினம் எழுதிட காஞ்சிபுரம், கலவை, கும்பகோணம், மகாமகக்குளம், சங்கரமடம் ஆகிய பழைய இடங்களில் அலைந்து சேகரித்த பின் எழுதினேன். பூவும் நூலும் இணைந்த பூநூல் புதினம் திருக்குறளை போன்றே அகரம் முதலத் தொடங்கி நகர இறுதியாய் முடிந்திருப்பதும், மகாமக குளத்தில் தொடங்கி அக்கினீர்த்த கடலில் முடிந்திருப்பதும் இயல்பாகவே அமைந்துவிட்டது. அவ்வாறே இந்திய தாய் குறுநாவல் ஆழவில் தொடங்கி இன்னில் முடிந்திருப்பதும் இயல்பாகவே நடந்துள்ளன. பூநூலில் பிராமண ஜாதியில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறப்பவனை சங்கரமடத்தின் சங்கராச்சாரி ஆகிற முடியும் என்பதை அடித்து நொறுக்கி ஒரு சூத்திரை ஆணுக்கும் பார்ப்பன பெண்ணுக்கும் பிறந்தவனை அவ்வாள் மொழியில் சண்டாளனை சங்கராச்சாரி ஆக்கி காட்டியிருந்தேன். சனாதனத்தின் சூழ்ச்சிகள், வஞ்சனைகள் ஆகியவற்றையும் அதற்கு எதிரான நமது பெரியாரிய புகழ்ச்சிகரமான கருத்துக்களையும் விளக்கிடவே நீண்ட சில உரையாடல்களை ஆதார நூல்களின் அடிப்படையில் ஆராய்ந்து எழுதினேன். அன்பர்கள் பொறுமையுடன் அவற்றை படித்து அறிந்திட வேண்டுமாய் பணிவுடன் கேட்டு எனது ஏற்புரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி.